தமிழ் திரைப்பட உலகின் மிகப்பெரிய ஆளுமை இந்திய துணைக்கண்டத்திலே அவரை போல ஒரு திரைக்கதை ஆசிரியர் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு பெரும் மேதை. அவருடைய திரைக்கதை முறையை பின்பற்றாது அவர் வருகைக்கு பிறகு எந்த படைப்பாளியும் இங்கு கிடையாது. திரைக்கதை இல்லை, ஒரு பல்கலைக்கழகம், அதில் படிக்காத மாணவர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் எடுத்த படங்களில் எல்லாம் ஒவ்வொரு படங்களிலும் அவர் தொட்ட கதையும் அவர் திரையில் சொன்ன அந்த திரைக்கதை முறையும் பெரிய வரவேற்பை பெற்று பார்த்தவர்கள் எல்லாம் வியப்புக்கு ஆழ்த்திய காவியங்களை படைத்தார். எங்களுடைய அப்பா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய முதல் மாணவனாக வந்து தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து பெரும் உயரத்தை தொட்ட ஒரு பெருமகன் நம்முடைய ஐயா பாக்கியராஜ் அவர்கள். செய்தி மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா சிலர் பொய்யா கூட செய்தியை பரப்புவாங்க, அப்படி இருந்திருக்க கூடாதான்னு மனம் எண்ணியது. நான் அண்மையில் எங்கள் அப்பா பாரதிராஜா அவர்கள் மரணத்துக்கு என் கூடவே அருகில் இருந்து குறிப்பாக தேனி வரைக்கும் வந்து இந்த இறுதி அடக்க நிகழ்வு வரை பங்கேற்று வந்தாங்க. காலையில் அதிகாலையில் நடைப்பயிற்சிக்கு போய் திரும்பி வந்து சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த துயர முடிவு நிகழ்ந்திருக்குது. அது பெரிய வருத்தத்தை தருது. தம்பி சாந்தன் வந்து நான் ஜெயிக்கணுங்கிறதான் அவருடைய கனவு. ஆனால் நான் ஜெயிக்க போகிறத பார்க்காமலே அப்பா போயிட்டாங்கன்னு அழும்போது உங்கள் மனசே பதறுது, ரொம்ப வலியை தருது. இவருக்கு மகத்தான ஒரு கலைஞனை, பழகுவதற்கு ஒரு எளிய இனிய மனிதரை நாம் இழந்திருப்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. ஐயா பாக்கியராஜ் அவர்களை இழந்து வாடுகிற தம்பி சாந்தனுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், திரை உலகை சார்ந்த என்னுடைய அருமை உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை, புகழ் வணக்கத்தை செலுத்துவேன். என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய பழகுவதற்கு ஒரு நல்ல சகோதரராக, ஒரு பண்பாளராக, எப்போதுமே ஒரு இன்முகத்தோடு புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்ட ஒரு சிறந்த ஒரு மாமனிதர் என்று சொல்லக்கூடிய எனது அன்பிற்கும் பாசத்துக்குரிய சகோதரர், திரைப்பட வசனகர்த்தா, டைரக்டர், அதே போன்று திரைக்கதை, இப்படி பல்வேறு வகைகளிலே தனக்கென்று ஒரு முத்திரை பதித்தவர் என்னுடைய அன்பு சகோதரர் திரு பாக்கியராஜ் அவர்கள். பொதுவாகவே அன்பு சகோதரர் பாக்கியராஜை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், சமூகத்தில் நிலவுகின்ற அந்த பிரச்சனைகளையும், குடும்பத்தில் நிகழ்கின்ற அந்த பிரச்சனைகளையும், அந்த நிகழ்வுகளையும் தனக்கே உரிய ஒரு காமெடி நகைச்சுவை உணர்வோடு திரை உலகத்தின் திரையின் மூலமாக மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தவர் அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள். அன்பு சகோதரர் பாக்கியராஜை பொறுத்தவரை இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஒரு தீவிர ரசிகர். எனவேதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்பு சகோதரர் பாக்கியராஜை பொறுத்தவரை தன்னுடைய கலை வாரிசு என்று பகிரங்கமாகவே அவர்கள் அறிவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் பாக்கியராஜ் பொறுத்தவரை பொதுவாகவே ஒரு 100 படங்கள் என்று சொன்னால் அது 75 படங்கள் ஹீரோவாக நடித்தவர், அதாவது கதாநாயகன் நடித்தவர். 25 படங்கள் வெவ்வேறு வகையிலே அவருடைய வசனங்கள்
இன்றைக்கும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு சிந்திக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற அளவுக்கு இருந்தவர். குறிப்பாக 1977 இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள், அன்பு சகோதரர் பாரதிராஜா அவர்களுடைய உதவி இயக்குநராக இருந்து படிப்படியாக வளர்ந்து திரைப்படத்துறையிலே முத்திரை பதித்து பல இளைய தலைமுறை, அதாவது இயக்குநர்களை உருவாக்கியவர் அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள். எனவே 73 வயதில் இருந்தது என்பது உண்மையிலேயே மிக மிக ஒரு மனது கஷ்டப்படுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு நிலைமை. அதுவும் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திலே இயக்குனர் இமயம் சரிந்தது. அதே போன்று திரைப்படத்திலே பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள் மறைந்தது என்பது தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, ரசிகர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே எல்லா வகையிலும் இழப்பு என்கின்ற வகையில் தான் அவருடைய இழப்பு இருந்திருக்கின்றது. 73 வயது என்று சொல்லும்போது இன்னும் அவர் 20 ஆண்டுகள் வயது முதிர்ந்து இறப்பது என்பது அது ஏற்கக்கூடியது. இதனால் இயற்கை அது அனுமதித்த ஒன்று. ஆனால் 73 வயது என்று சொல்லும்போது மனம் ஏற்க மறுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ படைப்புகள் நிச்சயமாக திரு பாக்கியராஜ் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை காலம் பறித்து விட்டது. எனவே பாக்கியராஜ் இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் அதே போன்று தமிழ் திரையுலகத்திற்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய திரைத்துறை சேர்ந்த பாக்கியராஜ் அவர்கள் இறந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் மிகப்பெரிய வருத்தம் அளிக்கின்றது. தமிழ் திரைமகம் உலகம் மட்டும் இல்லாமல் அனைத்து மொழியிலையும் மிகப்பெரிய திரைத்துறை கலைஞனாக, இயக்குனராக, பன்முகம் கொண்ட ஒரு நடிகராகவே திகழ்ந்தவர். இப்ப இருக்கின்ற கால சூழலிலே முக்கிய கதாநாயகர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு வெற்றிக்கு பின்புலமாக இருந்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள். அவருக்கு இருந்த பாவனையிலே, அவருக்கு இருந்த ஸ்டைலிலேயே படத்தை நடித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நல்ல கதைகளையும் பல நல்ல படங்களையும் தந்தவர். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக, மிகப்பெரிய நடிப்பு திலகமாக தமிழ்நாட்டு மக்களை மகிழ்த்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள். அவர் நடிப்புத்துறையை மட்டும் சார்ந்தவர் இல்லாமல் எழுத்தாளர் துறையிலும் 90-80 காலத்திலே பாக்கியா என்ற ஒரு புத்தகத்தை நடத்தி அந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு வீட்டிலையும் பாக்கியா என்ற ஒரு புத்தகம் இல்லாமல் இருக்க முடியாமல் ஒரு நல்ல இயக்குநராக, எழுத்தாளராக திகழ்ந்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள் இறந்தது கலைத்துறையினருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் ஒரு பேரிழப்பு. அன்னாரின் குடும்பத்தாருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள், அவருடைய மறைவு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. திரையுலகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தென்னிந்தியாவிற்கும் என்று சொல்லலாம். ஒரு பன்முக தன்மையுள்ள இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் அரசியல் தலைவராகவும் திகழ்ந்தவர். அரசியல் கட்சிகளிலே பணியாற்றியவர். ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழ்நாட்டில் உயர்ந்து நின்ற ஒரு மாபெரும் சிகரமாக திகழ்ந்தவர் தான். அவருடைய குருநாதர் என்று அழைத்து கொண்ட அண்ணன் பாரதிராஜா அவர்கள் இறந்து 2 வாரங்களில் இவருடைய மறைவு மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. சாதாரண கிராமங்களில் உள்ளவர்களும் கதாநாயகனாகலாம், திரைத்துறையில் கோலோச்சி ஓங்கி நிற்கலாம் என்பதற்கு ஒரு முன் உதாரணம். சில மாதங்களுக்கு முன்பு கூட நானும் அவரும் திருப்பெரும்புதூரில் ஒரு நாயுடு மகாசபை மாநாட்டில் கலந்து கொண்டு நீண்ட நேரம் உரையாற்றியிருந்தோம்.
அவர் ஆளுமையெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிருந்தேன் நான். அப்படிப்பட்ட ஒரு மிக உயரமான ஆளுமையை நாம் எழுந்திருக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும், ரசிகர்களுக்கும், திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய சகோதரர் பாக்யராஜ் அவர்களின் மறைவு எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. அவர் ஒரு தேசியவாதி. அவர் நல்ல நடிகரா, நல்ல இயக்குனரா, நல்ல அரசியல்வாதியான்னு கேட்டா நல்ல மனிதர். அவர் பாக்கியா பத்திரிகை தான் நான் நிறைய நேரம் படித்ததுண்டு. அவரை நடிப்பவரா தெரிஞ்சதை விட படிப்பவரா தான் எனக்கு தெரியும். இந்த திடீர் மறைவு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு எனது வணக்கங்கள். அவரை இழந்து வாடும் கலைத்துறையினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். நல்ல மனிதர், அமைதியான மனிதர். அவர் இழப்பை தாங்கும் பலத்தை இறைவன் அவருக்கு கொடுக்கட்டும். மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காணப்பட்டவர். இன்னும் ஒரு அரசியல்வாதியாக மிளிர்ந்திருக்க வேண்டியவர். அவருக்கு எனது ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.